விஷ்ணுவுக்கு சாபம் கொடுத்த துளசி, துளசிக்கு வரம் கொடுத்த மகாவிஷ்ணு. சங்கசூடன் என்னும் அசுரன் தேவர்களை வதைத்து வந்தான். அவனிடம் இருக்கும் கவசத்தை விஷ்ணு பெற்றதால் பலமிழந்த இவனை சிவன் கொன்றார். இவன் உடல் சிதறிய பாகங்களை சங்குகளாக விளங்குகின்றன. சங்கசூடனின் மனைவி துளசி மகா தபஸ்வினி. கணவரை கொல்ல காரணமாயிருந்த விஷ்ணுவை பாஷாணமாகுக என சபித்தாள். அதற்கு மகாவிஷ்ணு, உன் பூர்வ ஜென்ம பயனே நீ இந்த நிலை அடைந்தாய். உலக நன்மை பொருட்டு நான் பாஷாணமாகிறேன். இனி நீ இந்த உடலை நீக்கி உன் ஆத்மா கோலோகம் அடைவதாக. உன் உடல் கண்டகி நதியாகவும் உனது ரோமங்கள் துளசி செடிகளாகவும் உருவாகி துளசி 3 லோகங்களிலும் பூஜைக்குரியதாக தேவர்களாலும் மனிதர்களாலும் தெய்வத்தன்மையுடைய மூலிகையாக சிறப்படையட்டும் என்னும் வரங்களை அளித்தார். துளசி கொடுத்த சாபத்தால் மகாவிஷ்ணு கண்டகி நதியில் சிலாரூபமாகி பல்கி பெருகி விஷ்ணு அம்சமாக சாலக்கிராமங்களாக உருவெடுத்து அருள் செய்து வருகிறார். சாலக்கிராமம் என்பது நெல்லிக்கனி அளவு முதல் 6 அடிக்கு மேல் உயரம் கொண்டு வளர்வதாகும். இந்த கல்லின் மேல்புறம் முதல் நடுப்பகுதி வரை ஒரு மெல்லிய துளை இருக்கும். உட்புறம் சங்கு, சக்கரம், தாமரை ஆகிய விஷ்ணுவின் சின்னங்களை கொண்டதாக இருக்கும். சாலக்கிராம சிலைகள் மூலவராக அமையப்பெற்ற ஆலயங்கள் தரிசிக்கும் பக்தர்களுக்கு விரைவில் பலம் தரும் ஆலயங்களாக பிரசித்தி பெற்றுள்ளன. உதாரணமாக பிருந்தாவனத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனின் மூலவர் சிலை சாலக்கிராமத்தால் ஆனது. தஞ்சை மாரியம்மன் கோயில் என்னும் ஊரில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் ஆலய மூலவர் சிலை சாலக்கிராமத்தினால் ஆனது. முன்பு குறிப்பிட்டது போல் இந்த சிலையின் உச்சியில் ஒரு துளை உள்ளது. அந்த துளை சுமார் 3.5 அடி ஆழத்திற்கு ஒரு ஈக்கு குச்சி மட்டுமே நிலையக்கூடியதாக உள்ளது. மகாவிஷ்ணுவின் அவதாரமான சாலக்கிராமத்தை வழிபட்டால் நேரடியாக விஷ்ணுவை வழிபட்ட பலன் கிடைக்கும்.